காலையில் எந்திரிச்ச கையோட நேராக ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். மெயினாக வந்ததுக்கான காரணமே இந்த மாம்பழத்தை வாங்குறதுக்கு வந்தது தான். வந்துட்டேன் 2 தர்பூசணி பழத்தை வாங்கி கூடையில் போட்டு திரும்பி ரிட்டன் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பெட்டில் கொஞ்சம் ஓட்ட போட வேண்டியிருச்சு. அதையும் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வாட்டர் மெலனையை சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவி வச்சு மதிய உணவுக்கு பீஃப் சாப்பிட்லான்னு வெளியே கிளம்பிட்டேன். பீஃப் கடையை தேடி ஒரு வழியாக ஃபைனலாக ஒரு கடையும் கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு கொஞ்சம் பார்சலும் வாங்கியாச்சு. என்னது பீஃப் சாப்பிட்றியா, இது உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு குரூப் கதற ஆரம்பிச்சிடும். அவங்களாம் கொஞ்சம் நல்லா கதறிக்கிங்க. சாம்பாருக்கு சைட் டிஷ் அந்த பீஃப் சில்லியும் வச்சு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வாங்கிட்டு வந்த மாம்பழத்தை அறுத்து லபக்குன்னு வாயில போட்டு சாப்பிட்டு சாயந்தரம் கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எடுக்கிறதுக்கு வெளியே கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் எனக்கு நிறைய வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மிக்க நன்றி மேடம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சாச்சு. அந்த வீடியோலாம் பின்னாடி வரும், மறக்காம பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. அப்படியே லூலு மாலுக்கு வந்து பொருள் வாங்குறனோ இல்லையோ அந்த வண்டியை கொஞ்ச நேரம் அப்படியே தள்ளிக்கிட்டு இரவு உணவை வெளியே முடிச்சிடலான்னு ஒரு எக் மேகி வாங்கினேன். அதை சாப்பிட தெரியாம சாப்பிட்டு நாக்கெல்லாம் சுட்டுச்சு. சரின்னு ஒரு கோல்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அவங்களாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.